ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீனால் காதல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அவை பயங்கர தீவிரமாக யோசிச்சுட்டு எப்படி முரளி பற்றின விஷயத்த ராகவ் கிட்ட நம்ம நிரூபிக்க போகிறோம் தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ அங்கே அனு வராங்க. அனு என்னாச்சு அபி, எதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லைஃப்பை நினச்சா ரொம்பவே பயமாக இருக்கு, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னதும், என்ன அபி ஏன் இப்படி பேசுகிற? நான் கூட உன் புருஷன் கூட சேர்ந்து நீ சந்தோஷமாக வாழுவேன்னு பார்த்தா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க. சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் அப்படி சொல்ல வரலானோ. நான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அடுக்கணும்ல, அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கா. ரொம்பவே அதை நினைச்சு டயர்டாக இருக்கு நல்லா சொல்றாங்க. இங்க பார், அதை பற்றி எல்லாம் தயவு செஞ்சு நீ சொல்லாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிட்டுமா, நான் வரட்டுமா நல்லன்னு சொல்லிட்டு அபி கேட்டுட்டு இருக்காங்க. அனு இங்க பாரு, நீ ஏதோ என்கிட்ட உண்மையை மறைக்கிற, என்னங்கிறத எனக்கு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அபி அதெல்லாம் எதுவும் இல்லை நல்லா சொல்லி பேசி அபி அனுவை சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததான் முரளிக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் கால் வருது. முரளி என்னென்ன திருட்டு வேலை என்னென்ன செஞ்சானோ அது எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போன் கால் வருது. உடனே முரளி இங்க பாருடா, நீ யாருன்னே தெரியாத, என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணுன்றதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன்னை பத்தி என்ன நான் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும், ஒழுங்கு மரியாதையே போன வேடான்னு முரளி சொன்னாலும், இங்க பார், நீ எப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கின்றது எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? யாரை பார்த்து என்னடா சொல்ற, நான் பொம்பளை பொறுக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே முரளி ரொம்பவே கோவமா இருக்காங்க. இன்னும் 2 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன், நான் கேட்குற பணத்தை நீ கொடுக்கலனா உனக்காகவே நான் ஆதாரத்தை அனுப்புவேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. முரளி இவன் யாராவது அன்னோன் நம்பர்ல இருந்து போன் பண்ணியிருக்கான், எப்படி இதை தெரியறது, இது தெரியாம இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம அபி போயிட்டு ராகவ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய பிஸ்னஸ் இப்படி போறதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேச, உடனே ராகவ் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இனி அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அபியை சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி அபி போறாங்க. அப்ப லாவண்யா வரும்போது கால் ஸ்லிப் ஆகுது. உடனே கீழே விழ போற லாவண்யாவை ராகவ் தாங்கி பிடிக்கிறாங்க. உடனே லாவண்யா அபியை பார்த்ததும், ராகவ் எனக்கு கால் ஸ்லிப் ஆயிடுச்சு ராகவ்னு சொல்லிட்டு பயங்கர டிராமா பண்றாங்க. இதை பார்த்து அபி கோபப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.